असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांति। शांति मंत्रम प्रकटाभिषेक भगवद्गीता ध्यान श्लोकम। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषतो गावो भोक्ता गोपालनन्दनः पार्थो वत्ससुधी भोक्ता भुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं तं च चानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगत्। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। भगवद्गीதை 10வது அத்தியாயம் 18வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இல்லை 17 வரைக்கும் பார்த்துருக்கோம். நீ 18 கேள்வியோட 18வது ஸ்லோகத்தோட அர்ஜுனனுடைய கேள்வி முடியுது. அதுக்கப்புறம் 19லேருந்து 42 வரைக்கும் 19வது ஸ்லோகத்திலிருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் தன்னுடைய விபூதிகளை தானே சொல்லப் போகிறார். அதைத்தான் அர்ஜுனன் கேட்டிருக்கான். அதனால் எதுக்கு இந்த விபூதி யோகம் அப்படின்னா, பகவான் எங்கெங்கே எப்படி எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கேசு கபாவேஷு அப்படின்னு கேட்டார் அர்ஜுனன். அதுக்கு நீ ஒரு உன்னதமான ஒரு பிரசித்தமான ஒரு விஷயத்தை பார்த்தா அங்கே நான் தான் இருக்கிறேன், பகவான் இருக்காருங்கிறது நீ தெரிஞ்சுக்கோ, அது தியானம் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி. அப்போது கீழே உள்ளதில் நீங்கள் இல்லையா, உச்சத்தில் உள்ளது மட்டும் நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அந்த கீழ் நிலைமையிலேருந்து படிப்படியாக பரிணமித்து மேலே போகிறோம். அந்த உச்சநிலை தொட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பகவான் அங்கே இருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஆக எல்லாமே பகவான் தான். கீழே இருந்தாலும் சரி, மேலே இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு நாள் நம்ம அங்கே போய் சேர போகிறோம், லட்சியம். அதனால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், வி ஆர் ஆல் கோஸ் டுவர்ட்ஸ் தி க்ளோஸ்ட் எஸ்கலேட்டர் அப்படின்னு சொல்லுவார். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த எஸ்கலேட்டரில் போகும்போது சில பேர் நடந்து போவாங்க, சில பேர் அந்த எஸ்கலேட்டரில் உட்காந்துருவாங்க, சில பேர் அதிலேயே வேகமாக போவாங்க. ஸோ அவங்களுடைய திறன் பொறுத்து மாறுபடும். ஆனால் எல்லோருமே அங்கே இந்த டெஸ்டினேஷனுக்கு தான் போகிறோம் அப்படிங்கிறத சுவாமி சொல்வார், சுவாமி விவேகானந்தர் சொல்வார். அதனால் இந்த 18வது ஸ்லோகம், விஸ்தரேன ஆத்மனோ யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா பூய கதைய திருப்திஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். அதாவது உங்களுடைய அந்த கீர்த்தியை, உங்களுடைய புகழை, உங்களுடைய விபூதியை கேட்டு எனக்கு திருப்தி ஆகலை. மீன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்குது, எனக்கு இன்னும் வேணும்னு தோணுது. அதனால் எனக்கு விஸ்தரேன விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல. ஜனார்தனா, உமது யோகத்தையும் விபூதியையும் மீண்டும் விவரித்த விளக்குவாயாக. ஏனெனில் உமது அமுதமொழிகள் எனக்கு தெவிட்டவில்லை. உனது அமுதமொழிகள் கேட்போர் துன்பத்தை போக்கும், பாவத்தை போக்கும் அப்படின்னு சொல்லி அமுதமொழிகளில் பகவான் ராமகிருஷ்ணன் சொல்வார். அது மாதிரி அவர்களுக்கு அமுதமொழிகள் கேட்டு திகட்டவில்லை, அவ்வளவு நல்லா இருக்குது, எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கேட்குறாரு. பகவான் 18வது ஸ்லோகத்தில், அதாவது இது அர்ஜுனுடைய கேள்வி, கடைசி ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனன் பகவானுக்கு எனக்கு விளக்கமாக உங்களுடைய விபூதியையும் யோகத்தையும் சொல்லுங்கள். விஸ்தரேன என்றால் எனக்கு புரியும்படி. அதாவது புரியும்படினா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது புரிதல் இருக்கும். எனக்கு புரியும்படி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி புரியும்படி சொல்லுங்கள். சிலர் ஏதாவது கேள்வி கேட்டால் ரொம்ப சுருக்கமாக பதில் சொல்லுவாங்க. அது புரிஞ்சால் ஓகே, புரியலைன்னா என்ன பண்ணுறது, விளக்கமாக சொல்ல வேண்டும். ஸோ அர்ஜுனன் நம்ம கேட்டகரியில் இருக்கார், அவர் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் புரியும். அதனால் பகவான் விளக்கமாக சொல்லுங்கள் என்று கேட்குறார். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், நம்முடைய இதெல்லாம் தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக ஆச்சாரியாராக இருந்து சனகாதி முனிவர்களுக்கு எப்படி உபதேசம் செய்தார் என்று நமக்கு பார்த்துருக்கோம் நம்ம. ஏன்னா அவங்களுக்கு அந்த மௌனம் அப்படின்ற ஒரு விளக்கமே போதும். மௌனமாக இருந்தாலே அவர்கள் புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி. காரணம், அவர்களுக்கு அந்த
மௌனம் என்ற லாங்குவேஜே அவங்களுக்கு போதும். ஆனால் அர்ஜுனன் எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். விஸ்தரேன ஆத்ம யோகம். ஆத்மனா ஆத்மனா அப்படின்றால் உங்களுடைய யோகம் விபூதி. யோகம் என்றால் சக்தி, விபூதி என்றால் அந்த சக்தி வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஸோ வெளிப்படாத சக்தியையும் வெளிப்படுகின்ற உங்களுடைய பெருமையும் விபூதியையும் எனக்கு சொல்லுங்கள். ஹே ஜனார்தனா. பகவான் கிருஷ்ணா ஜனார்தனா அப்படின்னாலும் விதவிதமாக விளக்க சொல்கிறார், கேட்குறார். ஏன்னா விஸ்தரேனஸ் அப்படின்னு சொல்கிறாருன்னா 7-9வது அத்தியாயத்தில் விபூதிகள் ஏற்கனவே பகவான் சொல்லியிருக்கார். அதனால் இந்த 2வது வரியில் பார்த்தீங்கன்னா பூயக கதைய அப்படின்றாரு. ஏன்னா பூயன்னா மீண்டும் சொல்லுங்கள். நான் 7வதுலேயும் 9வதும் சொல்லிட்டேனே, போதும்பா உனக்கு அப்படின்னு சொல்லலை. அவர் சொல்லிடுவாரோ, பகவான் அப்படி சொல்லிடுவாரோ, 7லேயும் சொல்லியிருக்கேன் 9லேயும் சொல்லி திருப்பி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிடுவாரோங்கிறதுக்காக தான் அர்ஜுனன் பூய கதையை மீண்டும் சொல்லுங்கள் என்கிறார். காரணம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திருப்பி என்னை சொல்கிறியப்பா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஆகவே மீண்டும் சொல்லுங்கள். திருப்திஹி ந அஸ்தி. எனக்கு உங்களுடைய பெருமைகளை விபூதிகளை கேட்டு இன்னும் நான் திருப்தி அடையவில்லை. அதனால் மீண்டும் கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய உபதேசத்தை கேட்ட பின் என் மனதில் நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய அறிவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். மேலும் உங்களுடைய வார்த்தை எனக்கு எப்படிப்பட்ட பாவனை, பக்தி பாவனை கொடுத்திருக்கிறது என்று அர்ஜுனன் தன்னுடைய அதாவது ஸ்ரத்தையை, நான் எந்த அளவுக்கு நான் உங்களுடைய வாக்குகளை, உங்களுடைய சொற்களை, உங்களுடைய உபதேசங்களை கேட்டிருக்கிறேன் அப்படிங்கிற தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறார். மீண்டும் உங்களுடைய சகுண ஸ்வரூபத்தையும் நிர்குண ஸ்வரூபத்தையும் எனக்கு விளக்குங்கள் என்று பகவானிடம் பிரார்த்தினார். சகுண ஸ்வரூபம் நிர்குண ஸ்வரூபம் ஆகிய 2 ஸ்வரூபத்தையும் நீங்கள் எனக்கு விளக்க வேண்டும். திருப்திஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே அமிர்தம். இந்த அமிர்தமான வாக்குகளை, சொற்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று எனக்கு தோணுகிறது. ஸ்ருண்வதே கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு அர்த்தம். அதுக்கு அமிர்தம்னா உங்களுடைய உபதேசங்கள், உங்களுடைய வார்த்தைகள், வாக்குகள். ஸ்ருண்வதனா கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. திருப்தி நாஸ்தி. இன்னும் எனக்கு திருப்தி அடையவில்லை. ஒருவேளை அர்ஜுனன் எனக்கு திருப்தி அடைஞ்சிருட்டேன் அப்படின்னா நமக்கு மேற்கொண்ட அத்தியாயம் கிடைச்சிருக்காது. அதனால் நான் கேட்டுக்கொண்டு, பகவான் அர்ஜுனன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது, கேட்பது போதும் என்று திருப்தி அடையும் வரை நான் அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதாவது எனக்கு இன்னும் திருப்தி அடையலை, அதனால் நீ எனக்கு சொல்லு, இனி போதும் என்று சொல்கிற வரைக்கும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுனன் கேட்கிறான். ஆகவே நாம் திருப்தி அடையும் வரை எனக்கு உபதேசம் செய்யுங்கள். ஆனால் பல பேர் கேள்வி கேட்பாங்க, என்னென்னா கீதை வகுப்பு எப்போ முடியும், வேதாந்த வகுப்பு எப்போ முடியும், உபனிஷத் வகுப்பு எப்போ முடியும் அப்படின்னா, எப்போ முடியும்னா அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம சிரவண மனன நிதித்தியாசனம், அது அந்த ஞானம் நமக்கு ஞான நிஷ்டையாக, ஞான திருஷ்டியாக மாறணும். அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அது திருப்தி வருகிறதோ, எப்போ நமக்கு அதெல்லாம் கேட்டு திருப்தி வருகிறதோ, போதும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ நிறுத்தணும். அது வரைக்கும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க வேண்டியது எல்லாம் கேட்க வேண்டும். அதாவது இப்போது இந்த திருப்தி அடைஞ்சால் எனக்கு போதும்பா, கேட்டது போதும், என் காதினுடைய பலன் நான் அடைந்து விட்டேன். காது எதுக்கு இருக்குது? நம்ம நல்ல விஷயங்கள் கேட்பதற்கு. அந்த பலனை நான் அடைந்து விட்டேன், இனி காது கேட்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சா திருப்தி ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஏன்னா வாழ்க்கையில் சில பேர் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள். நான் அதை அப்படி இன்னும் அந்த ஒரு சமூக சேவகர் சொல்கிறாரு, பொது சேவகர் ஒருத்தர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், நான் இன்னும் 10-20 வருஷம் நான் இந்த சமூகத்துக்காக நான் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னார். போதும் என்ற திருப்தி அவருக்கு ஏற்படவில்லை, அதனால தான் அப்படி சொல்கிறார். அதுபோல் கீதை, வேதாந்தம், உபனிஷத் வகுப்புகள் கேட்பதற்கு கால வரை கிடையாது. எவ்வளவு காலம் கேட்க வேண்டுமோ கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு காலம் அது கேட்டுக்கொண்டிருக்கலாம். என்று அது திருப்தி வருகிறதோ அப்பொழுது நாம் நிறுத்தலாம். அதைத்தான் அர்ஜுனன் கேட்கிறார். உங்களுடைய அமிர்தமான சொற்களை, உபதேசங்களை, வார்த்தைகளை நான் கேட்டு எனக்கு இன்னும் திருப்தி அடையவில்லை. எனவே ஒருவேளை அர்ஜுனன் திருப்தி அடைந்தால் நமக்கு இது ஃபர்தருக்கு போயிருக்க மாட்டான். ஆகவே அர்ஜுனன் நமக்காக திருப்தி அடையவில்லை, எனக்கு இன்னும் சொல்லுங்கள் என்று பகவான் சொல்லியிருக்கார். அவங்களுடைய விபூதியையும் பெருமையும் எனக்கு
சொல்லுங்கள் என்று இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். இனி அதற்கான பதிலை பகவான் 19வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்திலிருந்து சொல்ல வர்றார். ஏன்னா இந்த 19வது ஸ்லோகத்திலிருந்து 42வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு இதாக விஷயமாக சொல்லிகிட்டே வர்றார். ஏன்னா இந்த பெருமைகளை, இந்த உலகத்தினுடைய தத்துவங்களை யாருமே சரியாக புரிந்து கொள்ள முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. அது யார் சொன்னோன்னா அந்த சிருஷ்டி கர்த்தா தான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னோம்னா, ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் 1764 பிறந்தார். 1943 வரைக்கும் இருந்தார். ஒரு கருப்பின அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி மற்றும் கண்டுபிடிப்பாளர். அவர் மிக குள்ளமான உருவம் கொண்டவர், ஆனால் மிக புத்திசாலி, அதே நேரத்தில் நல்ல ஒரு ஹியூமரஸ் பர்சன். அவர் இந்த பருத்திக்கான மாற்று பயிர்களை அவர் கண்டுபிடித்தார். மண் வளம் குறையாமல் இருப்பதற்காக அந்த மண் வளம் குறையாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று நிறைய ஆய்வுகள் அவர் செய்து அந்த மக்களுக்கு கொடுத்திருந்தார். இந்த ஜார்ஜ் கார்வர் கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரியே வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர்களுக்கு திருமணமாகவில்லை, பிரம்மச்சாரியாகவும் இருந்தார். செல்வம், பெயர், புகழ் எதுக்கும் அவர் பற்றில்லை. கிட்டத்தட்ட ஒரு துறவி, ஒரு சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார். மேலும் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த அமெரிக்கர்கள், கருப்பு இனத்தவர்களுக்கு அடிமையாக வச்சுருந்தாங்க அமெரிக்கர்கள். அவங்களை விடுவித்து அவங்களுடைய வெல்ஃபேருக்காக நிறைய பணிகள் அவர் செய்தார் இந்த இதில். அதே மாதிரி அவருக்கு என்னென்னா, அவருக்கு மனதில் ஒரு ஆசை, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை நான் அறிய வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. அது அவர் மனதில் உள்ள அந்த தேடல் இருந்தது. இந்த பிரபஞ்சம் ஏன் இப்படி இருக்குது, எப்படி விடியுது, இப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, குளிருது, எல்லாமே வருது, இப்படி மாறி மாறி இது என்ன, இதோடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத ஆழ்ந்து ஆராய்ந்து கொண்டிருந்தார். அவர் டெய்லி காலையில் எழுந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு நடைப்பயணம் நிறைய வாக் பண்ணுவார். அவர் அந்த ஒரு மெடோ, அதாவது ஒரு நிலப்பரப்பு, ஒரு நல்ல வயல்வெளிகளில் நடந்து கொண்டு இருப்பார். ரொம்ப ஹியூமரஸ் பர்சன். ஒரு நாள் தன்னுடைய தேடலுக்காக, இந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் பகவானிடம் ஒரு வேண்டுதல் வச்சார். இறைவா, தயவு செய்து உனது பிரபஞ்சத்தின் ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த 10வது அத்தியாயத்தில் 19வது ஸ்லோகத்திலிருந்து பகவானுடைய பெருமைகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். அந்த பெருமைகள் பகவானை தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அதனால தான் இவர் இறைவனிடம் தயவு செய்து உமது பிரபஞ்சத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துங்கள் என்றார். ஏனென்றால் உம்மால் மட்டுமே, இங்கே அர்ஜுனன் சொன்ன மாதிரி தான் சொல்கிறார் இவரும், உங்களால் மட்டுமே அதை சொல்ல முடியும் என்று அவர் சொன்னார். அவர் மிக நகைச்சுவையான மனிதர். அவருடைய குரலை கேட்டு அண்ணாந்து பார்த்த உனக்கு பொருத்தமான ஒன்றை கேள் என்று அசரீரி வந்தது. அவர் கேட்ட பிரார்த்தனை, எனக்கு பிரபஞ்சத்தின் இறைவா, தயவுசெய்து உனது பிரபஞ்சத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துங்கள் என்று சொன்னதுக்கு அதுக்கு அசரீரி என்ன வந்தது, உனக்கு பொருத்தமான ஒன்றை கேள் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு புத்திசாலி மனிதன். அவர் கடவுளின் செய்தியை கடவுளுடைய அந்த அசரீரை உடனடியாக புரிந்து கொண்டார். என் அற்பமான மனதாலும் உடலாலும் இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை என்னால் புரிந்து கொள்ள முடியாது என்று எனக்கு தெரியும். எனவே இறைவா, தயவு செய்து என்னுடைய குள்ளமான அந்த உடலுடைய தோற்றத்திற்காக வேண்டிய அந்த உடல் தோற்றத்துக்கு ஏற்ற வகையில் நீ எனக்கு ஒரு வேர்க்கடல் ரகசியமாவது எனக்கு வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். பாருங்கள் எப்படி. ஏன்னா அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், கொஞ்சம் இதாக இருப்பார். ஸோ பகவான் சொன்ன அந்த வார்த்தைக்கு, சரி உங்களுக்கு என்னுடைய குள்ளமான அந்த உருவத்தின் தோற்றத்துக்கு ஏற்ற ஒரு வேர்க்கடலினுடைய ரகசியத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அவருக்கு அந்த வேர்க்கடல் ரகசியம் பகவான் கொடுத்ததாகவும் அதை புரிந்து கொண்டதாகவும் அவர் சொன்னார். ஏனென்றால் அது ஒரு நகைச்சுவையாக இருந்தாலும் எப்படி உள்ள தத்துவங்கள் எப்படி இருக்குது. அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் இந்த எளிய வேர்க்கடலினுடைய ரகசியத்தை அறிந்து பகவான் அவர் கொடுத்தார். அதிலிருந்து அவர் கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடித்தார். அந்த வேர்க்கடலிருந்து என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத
அவர் கண்டுபிடித்ததாக ஒரு பெரிய ஆய்வு ஒன்று பண்ணியிருக்காங்க. அது மேலே இதில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. அதே நேரத்தில் வேர்க்கடலை பற்றி அவரது அறிவு பிற்காலத்தில் நாம் அனைவரும் பல்வேறு, அதாவது அவருடைய அந்த வேர்க்கடலை அறிவினால் அவர் என்ன சொன்னார், இது செஞ்சாருன்னா, வேர்க்கடலிலிருந்து வெண்ணெயை கண்டுபிடித்து விதவிதமான விதவிதமான சுவையில் அவர் கொடுத்தார். இந்த உதாரணத்தில் அது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது நீதி என்னென்னா, நாம் நினைவு கொள்ள வேண்டியது கடவுளால் நமக்கு எதையும் எல்லாவற்றையும் வெளிப்படுத்த முடியும், அவரால் மட்டும்தான் வெளிப்படுத்த முடியும். ஆனால் நாம் குழந்தைகளை போன்று எது நம்மால் புரிந்து கொள்ள முடியுமோ புரிந்து கொள்ளும் அளவிற்கு அவர் நமக்கு கொடுப்பார். நமக்கு எவ்வளோ புரிந்துக்க முடிகிற சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பகவான் நமக்கு கொடுப்பார். அதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். 18வது ஸ்லோகம். அதாவது பகவான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். அப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம சமுத்திரத்தில் போய் எனக்கு தண்ணி வேணும்னு சமுத்திரத்தில் கேட்கணுமா? நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் என்ன பாத்திரம் நீ கொண்டு போயோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வர முடியும், கடல் தண்ணி. இப்போ நம்மளுடைய அந்த பாத்திரம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிராரப்த கர்மத்தினால் கிடைத்த நமக்கு இந்த சரீரம் தான் நமக்கு அந்த பாத்திரம். ஸோ நான் சின்ன பாத்திரம்னா சின்ன அறிவு, பெரிய பாத்திரம் பெரிய அறிவு, அப்படி நமக்கு கிடைக்கும். அதைத்தான் அது பகவான் மட்டும்தான் கொடுக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை அவர் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வேர்க்கடையிலிருந்து இவ்வளோ விஷயங்கள் அந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர் என்ற ஒரு வேளாண் விஞ்ஞானி கண்டுபிடித்தார் அப்படிங்கிறது தான் அவர் மட்டும்தான் அவர் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத இது இந்த ஸ்லோகத்தில் 19வது ஸ்லோகத்துலேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறார். அதனால தான் அவர் அர்ஜுனன் அவர்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எனக்கு இந்த ரகசியத்தை மட்டும் சொல்லுங்கள், அதாவது நீங்கள் உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இனி 19வது ஸ்லோகம் பார்ப்போம். 19வது ஸ்லோகத்துக்கு பார்ப்போம். 19வது ஸ்லோகத்தில் ஒரு ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஸ்ரீ பகவான் வாச்ச, பகவான் வாச்சனா பகவான் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஹந்ததே கதயிஷ்யாமி திவ்யாம் ஹ்யாத்ம விபூதயः பிராதான்யத குருஷ்ரேஷ்ட நாஸ்யந்தோ விஸ்தரஸ்யமே. இதில் என்ன இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, நல்லதுன்னு சொல்கிறார். அதாவது அர்ஜுனன் இந்த அளவுக்கு கேட்டனால நல்லதுப்பா நான் உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. குருகுல பேரருளே, அதாவது குருகுலத்தில் சிறந்தவனே, என் மேலான மகிமையின் முக்கியத்துவங்களை உனக்கு நான் சொல்கிறேன். ஏனெனில் என் விபூதி விஸ்தரிக்க முடியாத ஒன்று, அதுக்கு ஆதி அந்தம் கிடையாது. நீ கேட்குறதுனால நான் சொல்லிட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பகவான் சொல்ல போகிறார். இப்போது இந்த ஸ்லோகத்தில் தன்னுடைய வெளிப்பாட்டை, அதாவது இந்த உலகத்தில் நாம் கண்ணால் பார்க்கின்ற நாம் அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் விபூதி அப்படின்னு சொல்கிறோம், பெருமைகள்னு சொல்கிறோம், வெளிப்படாத சக்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறது பகவானுடைய பெருமைகள் என்று சொல்லி பிறகு பகவான் சொல்கிறார், என்னுடைய பெருமைகளை சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு முடிவே கிடையாது. ஏன்னா முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது நம்மளால். அது ஏன்னா நம்மளுடைய லிமிட்டட் பாடி மைண்டுக்கு எவ்வளோ முடியும் அவ்வளோதான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் இப்போது நம்ம போன வகுப்பில் கூட பார்த்தோம், ஒருத்தர்கிட்ட சில நல்ல குணங்கள் இருக்குன்னா அவர்கிட்ட கெட்ட குணங்களும் இருக்கும். அப்போ நம்ம அனுபவத்துக்கு அவருடைய நல்ல குணங்களோ கெட்ட குணங்களோ பார்த்தா அவர் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்குவோம். அது முடிவு கிடையாது. அதே போல் பகவானுடைய பெருமைகள் சில விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோ அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவருடைய பெருமைகள் சொல்லி முடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் முக்கியமான சிலவற்றை மட்டும் நான் உனக்கு சொல்கிறேன். காரணம், இந்த உலகத்தில் எப்படி வெளிப்பட்டு இருக்கிறதோ, அதாவது இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் என்னுடைய பெருமைகள் வெளிப்பட்டு இருக்கிறதோ அது சொல்லி முடியாது. ஆகவே உன்னுடைய தியானத்திற்காக சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகத்துக்கு வர்றார். ஸ்லோகத்துக்கு அந்தக அப்படின்னா சரி. அதாவது அர்ஜுனன் கேட்ட அந்த 7 ஸ்லோகங்கள் அர்ஜுனனுடைய கேள்வி இருந்தது இல்லையா, அதனால் சரிப்பா நல்லது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி நல்லது அப்படி தலையாட்டிட்டு சொல்கிற மாதிரி, ஓகே அப்படின்னு சொல்கிற மாதிரி அர்ஜுனனுடைய தேவைக்கு அவன் கேட்டதற்கு சரி என்று முதல் ஹந்த அப்படின்னு சொல்கிறார்.
தே என்றால் உனக்கு, அந்த தேனா உனக்கு நான் சொல்கிறேன். கதைஷ்யாமி கதைஷ்யாமி நான் சொல்ல போகிறேன், சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல ஆரம்பிக்க போகிறாரு. இப்போவும் இந்த சொல்லார், இந்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்கிறாரு. அடுத்தது இன்னும் டீப்பாக போவார், போக போக இன்னும் டீப்பாக போவார். எதை சொல்ல போகிறார்? திவ்யா ஹி ஆத்ம விபூதயா. இங்கு ஆத்மா என்றால் பகவானுடைய விபூதியை குறிக்கிறது, பகவானுடைய பெருமையை குறிக்கிறது. இந்த உலகத்தில் நான் எப்படியெல்லாம் வெளிப்பட்டுள்ளேன் அதை நான் உனக்கு சொல்லப் போகிறேன். இந்த பெருமைகளை எதனோடு சார்ந்து இல்லை, எதனோடு சார்ந்து எதையும் சார்ந்து இல்லை என்னுடைய பெருமைகள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா எத்தனை சார்ந்து இருக்கிறதா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவருடைய பெருமை திவ்யா அப்படின்றால் இயற்கையானது, சொரூபமானது, அவருடைய சொரூபமே ஆனது. அது திவ்யா என்றால் என்னுடைய சொரூபம் செயற்கை அல்ல, இயற்கையானது. ஒருவருடைய பெருமை, ஒருவருக்கு பெருமை வருகிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். ஒன்று பணத்தால் பெருமை வரலாம். அந்த பெருமை எதை சார்ந்தது? அந்த பணத்தில் இருக்கிறது. பணம் போச்சுன்னா அந்த பெருமையும் போயிடும். அதே போல் அறிவோ பதவியோ, அந்த பெருமைகள் அந்த பதவிக்கோ அல்லது அறிவுக்கோ சார்ந்து இருக்கும். அந்த பதவி போயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சு, அறிவு இல்லை அப்படின்னா அதோட முடிச்சு. அதனால் பகவானுடைய பெருமைகள் அப்படி இல்லை. பகவானுடைய பெருமைகள் அந்த சொரூபமாகவே இருக்கிறது. அதனால் அது போகாது, எதையும் சார்ந்து இல்லை, சுய சொரூபன் அப்படின்ற மாதிரி. திவ்ய ஆத்ம விபூதயாக என்னுடைய இயற்கையான சொரூபத்திலிருந்து வந்தது இந்த பெருமைகள். அடுத்த செகண்ட் லைனில் சொல்கிறாரு பிராதான்யதா. பிராதான்யதனா முக்கியமான விஷயத்தை மட்டும், அதாவது நிறைய சொல்லிகிட்டே போகலாம், ஆனால் அது சொல்லி முடியாது. அதனால் உனக்கு என்ன தேவை, நீ கேட்டிருக்கனால உனக்கு புரிகிற மாதிரி சில முக்கியமான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு உனக்கு அதை நான் விளக்குகிறேன். உதாரணமாக சிலவற்றை நான் எடுத்து நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஆதித்யானாம் அப்படின்னா ஆதித்ய தேவதைகளில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒன்றுனா சொல்ல போகிறார் அடுத்த ஸ்லோகத்திலிருந்து. அடுத்து குருஷ்ரேஷ்டகா. குருஷ்ரேஷ்டன்னா அர்ஜுனனை பகவான் அழைக்கிறான். குருஷ்ரேஷ்டா அப்படின்னா இந்த குருகுலத்தில் பிறந்தவனே, நான் குரு குலத்திலே உயர்ந்தவனே அப்படின்னு சொல்கிறார். பிறகு அர்ஜுனன் நினைக்கலாம், ஏன் பகவான் முக்கியமானது மட்டும் சொல்கிறார், எல்லாம் சொல்லலாமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பார்த்தீங்கன்னா நான் அந்தஸ்ய விஸ்தரஸ்யமே அப்படின்னு சொல்கிறார். என்னுடைய ஈஸ்வர விபூதியை, ஈஸ்வர ஸ்வரூபத்தை விஸ்தரேன, ஏன்னா இந்த விஸ்தரேனா விளக்கமாக, அதிக விளக்கமாக என்னுடைய விபூதிகளை விளக்க அந்த அஸ்தி, என்னால் சொல்லி முடியாது. அந்த அவ்வளவு இருக்குது, நீ கேட்டு முடியாது. உன்னுடைய லிமிட்டட் பாடி மைண்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணணுமோ அவ்வளோதான் சொல்ல முடியும். நீ அப்படியே இதாகிடுவோம். ஸோ என்னுடைய பெருமைகளை விளக்குவதற்கு அது முடியவே முடியாது. காரணம் எல்லாம் நாம் பார்க்க முடியாத, அதாவது பார்க்க முடியாத நம்முடைய இந்த ஊனக்கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுவும் நானாக இருக்கிறேன். நீ பார்த்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் நானாக இருக்கிறேன். உனக்கு பார்க்க முடியாத விஷயங்களையும் பெருமைகளையும் நானாக இருக்கிறேன். எதை சொல்லி முடிப்பது என்று, அதை சொல்லி முடிப்பது என்பது இயலாத காரியம், உனக்கு புரியவும் புரியாது. இருந்தாலும் உன்னுடைய தியானத்திற்காக சில முக்கியமான விஷயங்களை சிலவற்றை சொல்லி அதை அடுத்த ஸ்லோகத்திலிருந்து பகவான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறார். 20வது ஸ்லோகத்திலிருந்து ஒன்று சொல்ல போகிறார். இனி 20வது ஸ்லோகம். அதனால் இதுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பகவானுடைய பெருமைகள் அவ்வளவு இருக்குது. அதனால் நான் சில முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி 20வது ஸ்லோகத்தில் அகமாத்மா குடாகேஷா சர்வபூதாஸ்ய ஸ்திதா அகம் ஆதிம் ச அந்தம் ச பூதானாம் அந்த ஏவச்ச. அதாவது ஆஸ்யஸ்திதா எல்லா ஜீவன்களிடம் இருக்கக்கூடியவன் நான். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இந்த ஸ்லோகத்தினுடைய சிம்பிள் மீனிங், வெளிப்புடையாய் எல்லா உயிர்களிலும் உள்ளத்தில் உறையும் ஆத்மாவாக நான் இருக்கிறேன். உயிர்களின் ஆதியும் இடையும்
இறுதியுமாக நானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சொல்கிறது, ஆதி, அது படைத்தல், காத்தல், அழிதல், இந்த மூன்றுமாக நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம 2வது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம், தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த தேகினக அஸ்மின் தேகினோ அஸ்மின் யதா தேகே, இந்த தேகினகங்கிறது தான் இந்த ஆத்மான்னு சொல்கிறார். தேகம் என்பது உடல், அந்த தேகத்துக்குள்ள தேகினக நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தேகினகத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை. தேகத்துக்கு என்ன, தேகினோஸ்மின் தேக கௌமாரம் யௌவனம் ஜரா என்ற மாற்றங்கள் எல்லாம் உன்னுடைய சரீரத்துக்கு தான் இருக்கிறது. ஆனால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நான் தேகினகவாக உன்னுடைய தேகத்தில் ஆத்மாவாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த ஸ்லோகத்தில் 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். இப்படி பல விஷயங்கள், இப்படி நான் இருப்பதனால் எனக்கு இந்த ஆயுதங்களால் வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, அப்புறம் காற்றால் உலர்த்த முடியாது, அப்படியெல்லாம் இருக்குது. ஏன்னா நீ உடலைத்தான் செய்ய முடியும், அப்படி செய்ய முடியும். ஆனால் ஆத்மாவாக இருக்கின்ற, தேகினகனாக இருக்கின்ற என்னை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்தில் 2வது அத்தியாயத்தில் சொல்லியிருக்காரு. அந்த ஆத்ம லட்சணத்தை பற்றி சொல்லும்போது சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு. இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பகவானுடைய விபூதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். இந்த அத்தியாயத்தில் சாரம் இந்த ஸ்லோகம்தான், இந்த 20வது அத்தியாயத்தில் சாரம். இந்த என்னென்னா பகவானுடைய பெருமையை சொல்ல போகிறார். பகவான் தான் எல்லாமாக இருக்கிறார். நாம் பார்க்க முடியாத ஷட்டில் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அது எல்லாமே நானாகத்தான் இருக்கிறேன். ஆக இந்த ஸ்லோகத்தில் 2ஆக பிரிக்கிறார் அவர். பகவானுடைய பெருமைகளை 2ஆக பிரிக்கிறார். ஒன்று நாம் பார்த்து அனுபவிக்கக்கூடியது, ஒன்று நாம் பார்க்க முடியாத நிர்குண பிரம்மத்தை பற்றி சொல்கிறார். இந்த 2ஆக பிரிக்கிறார். முதல் பரமார்த்திக சொரூபமாக, அதாவது பரமார்த்த சிவமான மேலான சத்தியமான நம்மால் பார்க்க முடியாத அனுபவிக்க முடியாத சொரூபம், நித்திய சொரூபம், நிர்குண சொரூபமாக நானே இருக்கிறேன். 2வது ஈஸ்வர சொரூபம், அந்த பிரம்மா பரபிரம்மனும் மாயாவும் சேர்ந்த ஈஸ்வர சொரூபமாக, விவகாரத்துக்கு சொரூபமாக, நம்ம பார்க்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சொரூபமாக தோன்றி சிறிது காலம் இருக்கக்கூடிய சொரூபமாக, நம்முடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய, நாம் அனுபவிக்கக்கூடிய விபூதியாக, பெருமையாக நானே இருக்கிறேன். ஆக இந்த பரமார்த்த சத்தியமாக மேலான சொரூபமாக இருக்கின்றதுக்கும் இந்த ஈஸ்வர சொரூபத்துக்கும் உள்ள கான்ட்ராடிக்டரி பாருங்கள். 2மே நானாகத்தான் இருக்கிறேன். ஏன் இந்த 2 கான்ட்ராடிக்டாக இருக்குது அப்படின்னா, ஒன்று ஜீவாத்மாவை சொல்லுது, ஒன்று பரமாத்மா சொல்லுது. ஜீவாத்மான உடலோடு சேர்ந்து இருக்குது. இந்த உடல் இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் அந்த ஆத்மாங்கிறது அழியவே அழியாதுங்கிறதுக்காகத்தான் இந்த 2 பெருமைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா அப்படி சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய விபூதி அவ்வளவு அழியாத ஆத்மாவாக இருக்கின்ற அந்த சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு ஜீவனுடையதும் நான் இருக்கிறேன், ஒவ்வொரு ஜீவனிடத்தில் உள்ளே ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன், பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன், அழியாத சுரூபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2வது அத்தியாயத்தை நம்ம பார்த்த அந்த ஜீவனுக்கு 2ஆக பிரிக்கும். நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஜீவனையும் 2ஆக பிரிக்கும். ஆத்மா அனாத்மா அப்படின்னு ஒன்று கேட்டிருப்பீங்க. ஆத்மா அனாத்மா அப்படின்னு சொல்லி, இந்த ஆத்மாங்கிறது தான் பியூர் கான்சியஸ்னஸ், அனாத்மாங்கிறது இந்த உடல், மனம், புத்தி அதெல்லாம் சேர்ந்தது தான். ஸோ ஆத்மா என்றால் இந்த உடலில் இருக்கக்கூடிய ஒரு அறிவு ஸ்வரூபம், பியூர் கான்சியஸ்னஸ். இதைத்தான் பகவான் சொல்கிறார், இது என்னுடைய சத்திய ஸ்வரூபம், என்னுடைய நம்ம கண்ணில் பார்க்க முடியாத, அனுபவிக்க முடியாத ஒரு விபூதி, என்னுடைய ஒரு ஸ்வரூபம் எல்லா ஜீவன்களிடம் அழியாத ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறது. தட் இஸ் சத் சித் ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கிறது. அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் முதலில் சொல்கிறார். அகமாத்மானா அழியாத அந்த பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொல்கிறார். நான் ஆத்மாவாக இருக்கிறேன் எல்லா ஜீவன்களும். நாம் அடிக்கடி சொல்லுவோம் நான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நான் அர்த்தம் என்னன்னா, இது ரமண மகர்ஷி சொல்லும் பொழுது அந்த நான்ங்கிறது பியூர் நான்ங்கிறது அந்த பியூர் கான்சியஸ்னஸ் குறிக்கிது. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த உடல் மனதை நான் என்று சொல்கிறதுனால் அகம் ப்ளஸ் காரம், அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பகவான் என்ன சொல்கிறாங்க, இந்த காரத்தை எடுத்துட்டிங்கன்னா
மிச்சம் இருக்கிறது தான் நான். அதுதான் உண்மையான பியூர் கான்சியஸ். அதுவாக பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். பகவான் எங்கும் ஆத்மஸ்வரூபமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். சர்வபூத இந்த சர்வம்னா எல்லாம் பூதங்களிலும் பூத அசயஸ்திதா, அதாவது அந்த அசயஸ்திதா. அசயஸ்திதா அசயக அப்படின்னா இருதயம் அர்த்தம். அது எந்த இது சொல்கிறான்னு தெரியல. இருதயம் என்று இந்த இடத்துல நமக்கு அர்த்தம் இல்லை. அதாவது இந்த இடத்துல என்ன அர்த்தம் போட்டுக்கோன்னா, அசயஸ்னா எல்லா பிராணிகளிலும் இருதயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அசயஸ்திதா சர்வபூத எல்லா உடல்களிலும், அந்த ஜீவர்களுடைய உடல்கள் அசேகனா இருதயத்திலே. இன்னொரு அர்த்தம், இன்னொரு விளக்க ஆசிரியர் இருக்கார். மனதை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறார். உடலில் இருக்கின்ற அந்த ஹிருதயத்தில்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொருத்தர் மனதில் இருக்கிறது, மனதில் இருந்து கொண்டு இருக்கிறார் அந்த ஆத்மாவாக நான் இருக்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் வெளிப்பாடு. ஏன்னா நம்ம ஜீவாத்மாவாக இருக்கிறோம். நமக்கு தான் அந்த அறியாமையினால் நான் யாருன்னு எனக்கு தெரியல. அந்த யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த முதல் நானாகத்தான் இருக்கேன். ஆனால் அது தெரிஞ்ச நம்மளால் புரிஞ்சிக்க முடியலை. அதனால் இந்த விபூதியை எல்லாம் ஒன்றா நீ பார்த்து அனுபவிக்கக்கூடிய விபூதியை பார்த்தும் பொழுது உனக்கு எல்லாமே தெரியும். அப்போது உன்னுடைய உள்ளுணர்வு உனக்கு தெளிவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னுடைய முதல் தத்துவம் அந்த ஆத்மஸ்வரூபத்தை, அந்த முதல் லட்சியம், அதுதான் நம்ம லட்சியம். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்கிற மாதிரி மனித வாழ்க்கை லட்சியம் இறைவனை அடைவது. இனி அந்த ஆத்மாவின் விளக்கத்தை இப்போ இந்த சொல்கிற அந்த நம்ம அனுபவிக்க முடியாத ஈஸ்வர ஸ்வரூபமாக ஒவ்வொரு ஜீவனிலிடம் இருக்கின்ற அந்த பரம்பொருள், இதனுடைய விளக்கம் 13வது அத்தியாயத்தில் நம்ம அதாவது க்ஷேத்திர யோகத்தும் அப்படிங்கிற அத்தியாயத்தில் நம்ம 13வது அத்தியாயத்தில் நம்ம சொல்ல போகிறார் அப்படின்னா, அதனால் இங்கே நம்ம அவ்வளோ இதாக பார்க்க வேண்டியதில்லை. மேலும் இங்கு அர்ஜுனன் குடாகேஷா அப்படின்னு அழைக்கிறார். குடாகேஷா அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. குட ப்ளஸ் ஈசா அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொல்லலாம். குடா என்றால் தூக்கத்தை வென்றவன் என்று பொருள். குடா அதாவது குடா கேஷா. குடா என்றால் தூக்கத்தை, ஈஷா அப்படின்னா ஆளக்கூடியது. அதாவது தன்னுடைய அந்த தூக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டிருக்கவன் அப்படின்னா தூக்கத்தை வென்றவன் அப்படின்னு சொல்லலாம். தூக்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இதன் பொருள் என்னென்னா தமோ குணத்தை வென்றவன் சொல்லலாம். ஏன்னா நமக்கு தூக்கம் எதுக்கு வருதுனால தமோ குணத்தினால தான் வருது. எப்போ நினைச்சாலும் அவர் தூங்குவார், எப்போ நினைச்சாலும் அவர் எந்திரிப்பார். எப்பொழுது தூங்க வேண்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரை மணி நேரம் தூங்கிட்டாலும் ஃப்ரெஷ் ஆகிடுவார், அல்லது 12 மணி நேரம் அட்டஸ்டேஜ் தூங்கினாலும் தூங்குவார். அதாவது தூக்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, தன்னுடைய வசத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் இப்போ தூக்கம் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம பார்த்தோம் டிரைவிங்கில் பாருங்கள், பல ஆக்சிடெண்ட் ஆகுது. காரணம் என்னென்னா அப்படியே அந்த காரில் போகும்போது கொஞ்சம் லேசாக சில்லுன்னு காற்றோன்னு தூங்கிடுவார். நைட் டிரைவிங் அதான் டேஞ்சரானதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அர்ஜுனன் தூக்கத்தை கட்டுப்படுத்தியவன், தமோ குணத்தை வென்றவன் நம்புவான். ஹே அர்ஜுனா, நான் ஆத்மஸ்வரூபமாக இருக்கிறேன். அப்புறம் செகண்ட் லைனில் பார்த்தீங்கன்னா நான் ஈஸ்வரனாக, அதாவது தமோ குணத்தை வென்றவன். 2வது லைன்னா நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன். பகவானுடைய விவகார ஸ்வரூபமாக நாம் பார்க்கும் பொழுது அது ஈஸ்வர ஸ்வரூபமாக நான் உனக்கு காண்கிறேன். அந்த ஈஸ்வர ஸ்வரூபத்தில் கூட என்ன இருக்குது? மாயா என்ற சக்தி இருக்கிறது. அந்த மாயா சக்தியினால் நாம் இந்த உலகத்தினுடைய விதவிதமாக தெரிகிறது பகவான். இந்த உலகத்தில் தோற்றுவித்து, இந்த உலகத்தை காத்து, இந்த உலகத்தில் அளிக்கின்ற அந்த ஈஸ்வர ஸ்வரூபமாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்ல போகிறார் அகமாதி. அதாவது அகம் ஆதி, நான் எல்லா ஜீவராசிகளுக்கும் இந்த உலகத்திற்கே காரணமாக இருக்கிறேன். என்னிடமிருந்து தான் எல்லாம் வந்தது. காரணம் என்னென்னா மற்றதெல்லாம் காரியம் அப்படிங்கிற மாதிரி காரியமாக இந்த உலகங்கள், ஜீவராசிகள் எல்லாம், மலை, கடல், ஆறு எல்லாமே இருக்கிறது. நானே அனைத்திற்கும் காரணமாக இருக்கேன். மத்தியம்ச, அதாவது அகம் ஆதீம் மத்தியம், அகம் ஆதீம்ச மத்தியம்ச அந்தம்ச அப்படின்னு சொல்லுது. அதனால் மத்தியம்னா நானே இடைநிலையாகவும் இருக்கிறேன். அதாவது காக்கும் சக்தி, அதான் நான் தான் படைக்கிறேன், நான் காக்கவும் செய்கிறேன். நான் காக்கின்ற
அந்த பணியும் நான் தான் செய்கிறேன். அனைத்தையும் தோற்றுவித்து அதை பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் பூதானாம் அந்த ஏவச்ச, எல்லா உயிர்களுக்கும் முடிவாகவும் நானே இருக்கிறேன். அனைத்தும் என்னிடத்திலிருந்து வந்து சேர்கிறது. அதாவது இது 16வது அத்தியாயத்தில் நமக்கு சொல்ல போகிறாரு. விஸ்வரூப தரிசனத்தில் எப்படி ஜீவராசிகள் அவருடைய வாய்க்குள்ளே போகுது, அங்கேருந்து வெளியே வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அனைத்து சிருஷ்டி ஸ்திதி லயத்துக்கு காரணமாக நானே இருக்கிறேன். காரணம் என்று கேட்டவுடன் எப்படி பகவான் காரணமாக இருக்கிறாருங்கிறத நம்ம 7வது அத்தியாயத்தில் பார்த்தோம். பகவானே இந்த உலகத்திற்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். உபாதான காரணம் அப்படின்னா நமக்கு தெரியும் மெட்டீரியல் காஸ், நிமித்த காரணம்னா இன்டெலிஜென்ட் காஸ். இந்த ரெண்டுமாக உபாதான காரணம் நிமித்த காரணமாக. அதே போல் காரணம் என்றவுடன் நமக்கு உதாரணம் நமக்கு என்ன வருது? களிமண். களிமண் ப்ளஸ் பானை. பானை நம் ஞாபகத்திற்கு வர வேண்டும் அப்படின்னா, அதாவது களிமண்ணை பார்த்த உடனே, அதாவது ஒரு பானையை பார்த்த உடனே அதனுடைய காரணம் எது? களிமண் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி இந்த உலகத்தை தோற்றுவித்தது யார்? அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் காரணம் என்றால் இந்த உலகத்தை பார்த்தவுடன் நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? ஈஸ்வரன் ஞாபகம் வரணும். ஆனால் ஈஸ்வரன் ஞாபகம் வரமாட்டேங்குது. ஈஸ்வரனே நிமித்த காரணமும் உபாதான காரணமாகவும் இருக்கிறார் என்பதை நம் மனதிலே மீண்டும் மீண்டும் அது நினைக்க வேண்டும். ஏன்னா நம்ம அந்த ஞானம் வந்துருச்சு. ஞானம் சொல்ல நம்ம சாஸ்திரம் பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 9வது அத்தியாயம் சொல்லியிருக்கு. பகவானே ஈஸ்வரனே நிமித்த காரணம் உபாதான காரணம் இருக்கிறார் என்று. ஆனால் இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கு தெரியல. கிளாஸ் முடிகிற வரைக்கும் தான் தெரியுது, கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தெரியல நமக்கு. இந்த முழு விபூதி யோகம் எதற்கு என்றால் ஈஸ்வரனே உபாதான காரணம் என்பதை நம் மனதிற்குள் உறுதியாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா களிமண் உபாதான காரணம் என்றால் பானை உபயோகிக்கும் போது அந்த பானையை களிமண்ணாக நாம் பார்க்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி பார்க்க மறந்து விடுகிறோம். அதே போல் இந்த உலகத்தில் விவகாரம் செய்யும் பொழுது யாருடன் விவகாரம் செய்கிறோம்? ஈஸ்வரனுடன் விவகாரம் செய்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஏனென்றால் ஈஸ்வரனே இந்த உலகம் முழுவதற்கும் உபாதான காரணமாக இருக்கிறார். எப்படி களிமண் உபாதானமாக பானை இருக்கிறதோ அதே போல தான் பகவான் ஆதியும் மத்தியம் ச அந்தம் ச அப்படின்னு சொல்கிறாரு. இந்த களிமண் தான் அந்த பானைக்கு ஆதியாகவும் மத்தியமாகவும் அந்தமாகவும் இருப்பது போல பகவான் இந்த உலகத்திற்கு ஆதியும் மத்தியமும் அந்தம் ச பூதானாம் அந்தமேவச்ச அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி இருக்காரு. இந்த விளக்கம் ஓரளவுக்கு நமக்கு புரிந்தாலும் இனி விளக்கப் போகின்ற ஸ்லோகங்களில் அர்ஜுனன் இன்னும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பகவான் அடுத்த ஸ்லோகங்கள் சொல்ல போகிறார். விபூதியை விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்க போகிறார். அதனால் 20வது ஸ்லோகம் பகவான் என்ன சொல்ல போகிறார்? இந்த அத்தியாயத்தினுடைய சாரம், நானே அனைத்துமாக விளங்குகிறேன். நான் ஒருவன் தான், நான் தான் எல்லாமாக இருக்கிறேன். அதனால் சாதாரணமாக நமக்கு இந்த ஒரு விஷயம் போதும். இருந்தாலும் இந்த அத்தியாயத்தில் மிச்சம் எல்லாம் பார்க்கும்போது இந்த ஞானம் ஞான திருஷ்டி ஞான நிஷ்டையாக மாறணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல போகிறார். நானே எல்லாம் என்று விளக்குவதற்காக சில முக்கியமான வஸ்துக்களை எடுத்து அந்த வஸ்துக்கள்லாம் நான் 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 என்று பகவான் சொல்ல போகிறார். இனி 21வது ஸ்லோகம். இந்த 21வது ஸ்லோகத்தில் முக்கியமான சில வஸ்துக்களை நாம் பார்க்கின்ற வஸ்துக்களை பார்த்து இதெல்லாம் நானாக தான் இருக்கிறேன், அதாவது உச்சபட்சத்தில் இருக்கின்ற அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி அதை நானாக இருக்கிறேன்னு சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நமக்கு அந்த சூரியனை பார்க்கும்போதோ சந்திரனை பார்க்கும்போதோ நட்சத்திரத்தை பார்க்கும்போதோ அல்லது மரிஷியத்தை பார்க்கும்போதோ நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? இதெல்லாம் பகவான் தான் அப்படின்னு சொல்லி. எப்படி பார்வதி தேவி கைலாயத்தில் சிவன் பெருமானுடைய விளையாடும் போது திடீரென்று பின்னாடி போய் 2 கண்ணையும் சிவபெருமானுடைய 2 கண்ணையும் மறைக்கிறாங்க, அதாவது விளையாடுறது மாதிரி. அப்போது ஒரு கண் சந்திரனாகவும் ஒரு கண் சூரியனாகவும் இருக்கிறான். என்ன பார்வதி, என்ன செஞ்சிட்ட நீ? இப்படி கண்ணை மூடிய என்னுடைய ஒரு செகண்டு அந்த சூரிய சந்திரன் இல்லைன்னா இந்த உலகம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்ன மாதிரி பகவானே சூரியனாகவும் சந்திரனாகவும் இருக்கிறாங்கிறதுக்காக இந்த
பிரபஞ்சத்தில் இருக்கின்ற விஷயத்தை சூரியனையோ சந்திரனையோ பார்த்தோம்னா நம்ம பகவானுடைய ஞாபகம் நமக்கு வரணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது இப்போது 21வது ஸ்லோகம். ஆதித்யானாமகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவிராம் சுமா மரிச்சித் மருதாமஸ்மி நக்ஷத்ராணாமகம் சசிஹி. அதாவது ஆதித்யர்களுக்குள் நான் விஷ்ணுவாகவும் ஒளி பொருந்திய கதிர்கள் நிறைந்த சூரியனாகவும் மருத்துக்குள் நான் மரிஷியாகவும் நட்சத்திரங்களுக்குள் நான் சந்திரனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உதாரணம் சொல்கிறார். ஸோ சூரிய சந்திரன் நான் தான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாருன்னா, நாம் தியானிக்கிறதுக்காக, அதாவது என்ன சொல்கிறது, நாம் சூரியனை பார்த்தாலும் சந்திரனை பார்த்தாலும் நட்சத்திரத்தை பார்த்தாலும் எல்லாமே பகவானுடைய பெருமைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கார். இந்த ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகத்தில் இந்த அத்தியாயத்தின் கடைசி வரை பகவான் தன்னுடைய பெருமைகளை இந்த மாதிரி சில முக்கியமான வஸ்துக்களை எடுத்து சொல்ல போகிறார். நாம் 2 சொல்கள் பார்த்துக்கிறோம். யோகி விபூதி, அதாவது யோகம் விபூதின்னு 2 சொல் நம்ம பார்த்தோம். யோகம் என்றால் சக்தி, விபூதி என்றால் அந்த சக்தியின் வெளிப்பாடு, சக்தியின் பெருமை. சக்தியின் வெளிப்பாடுக்கு அப்புறம் தான் சக்தி வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தெரியும், சக்தியாக இருக்கும்போது தெரியாது. அதனால் அந்த சக்தி அந்த யோகம்ங்கிறதுக்கு சக்தியும் விபூதி என்றதுக்கு அதனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத நம்ம மனதில் வைத்துக்கணும். சக்தி எப்போதும் நமக்கு கண்ணுக்கு தெரியாது, அது வெளிப்பட்டால் தான் நமக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, நமக்கு ஒருத்தரை பார்க்குறோம், ஒரு பார்த்தவுடன் அவருடைய கண்ணில் சக்தி இருக்கிறதா இல்லையான்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவர் ஒருவேளை பிளைண்டாக கூட இருக்கலாம். அதனால் அவருடைய கண்ணை பார்த்த உடனே அவருடைய முகத்தை பார்த்தோன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவருடைய கண்கள் சக்தி இருக்கிறதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆகவே எல்லா சக்தியும் மறைந்திருக்கும். அந்த சக்தி வெளிப்படும் போது தான் நமக்கு இது சக்தியினுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது தெரியும் நமக்கு. ஸோ இந்த உலகத்தில் எவையெல்லாம் வெளிப்பட்டு இருக்கிறதோ அது ஈஸ்வரனுடைய சக்தியால் தான் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி சக்தி இருந்தால் அது வெளிப்படும் போது நமக்கு தெரிகிறது. இந்த சக்தி தான் மாயா அல்லது ஈஸ்வரனை சார்ந்து இருக்கின்ற ஒரு சக்தி என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நம்ம இப்போ 7வது சூத்திரம் 9வதுலையும் பார்த்துருக்கோம். இந்த மாயா எப்படிப்பட்டது, மமாயா துரத்தியா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார். மாமேவ சரணம் பிரஜா அகம் தம் சர்வவாபி சொல்லியிருக்கார். ஸோ இந்த பகவான் சொல்கின்ற இந்த சக்தி இந்த உலகத்தில் விதவிதமாக வெளிப்பட்டு நமக்கு தோன்றுகிறது. சக்தி எப்படிப்பட்ட சக்திங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் அந்த சக்தியிலிருந்து வருகின்ற அந்த வெளிப்பாட்டை நாம் புரிந்து கொள்ள முடியும். அறிவு என்று எடுத்துக்கொண்டால் மனிதனுக்கு என்ன இருக்குது? 6 அறிவுன்னு சொல்கிறாங்க, அல்லது பகுத்தறிவு என்று அது வெளிப்பட்டு இருக்கிறது. பகுத்தறிவு என்ன இருக்குது? பகுத்தறிவு ஒன்று இருக்குதுங்கிறத வெளிப்பட்டால் தான் நமக்கு தெரிகிறது. மேலும் ஒவ்வொரு மனிதர்களுக்குள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மாறுபட்டு இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொன்ன உடனே புரிஞ்சுக்குவார். மிக மிக சூக்ஷ்மமான விஷயத்தை சொன்னால் உடனே புரிந்து கொள்ள முடியும் ஒரு சிலருக்கு. இன்னொருத்தருக்கு என்ன சொன்னாலும் அவரால் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. பல தடவை சொன்னால் தான் அதை புரிந்து கொள்ள முடியும். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஹையர் ஸ்டடி போக 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 நிறைய ட்ராப் அவுட் ஆகும். உதாரணமாக இப்போ ஸ்கூலில் படிக்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படித்து சில பேர் ட்ராப் அவுட் ஆகிடுவாங்க, சில பேர் 10th, சில பேர் 12th, சில பேர் காலேஜ். இப்படி போக 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 நம்பர் குறைஞ்சிக்கிட்டு வரும். காரணம் என்னென்னா அவருடைய புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மாறுகிறது. அதாவது ஹையர் ஸ்டடி போக போக நல்ல அறிவு இருந்தால் தான் அந்த அறிவினால் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி மனிதன் மாறுபடுகிறது. ஒருவன் மிக மிக சூக்ஷ்மமான விஷயத்தை புரிந்து கொள்கிறான் என்றால் அவன் அறிவில் உச்சபட்ச நிலையத்தில் அடைந்திருக்கிறான் என்று பொருள். அறிவு என்பது ஒரு ஃபேக்கல்ட்டி, ஒரு திறன். அது புரிந்து கொள்ளும் திறன் ஒவ்வொரு நிலைக்கும் மாறுபடுகிறது. அதே போல் செல்வம், உயர்ந்த பதவி, இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதாவது அது ஒவ்வொரு நிலைக்கும் சில பேருக்கு பணம் கொஞ்சமாக இருக்கும், சில பேருக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் சில பேருக்கு அறிவு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு கூட இருக்கும். இப்படி ஒவ்வொரு அவருடைய திறன்கள் எல்லாம் மேம்படுகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம், அந்த
இந்த பர்வதமலை, இந்த எல்லா மலைகளும் தான் ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு உயரத்தில் இருக்கும். அதில் உயர்ந்த மலை எது அப்படின்னா எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒவ்வொரு இதுலேயும் ஒரு அதனுடைய திறன் வேறுபாடு இருக்கிற மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மலையின் மேனிஃபெஸ்டேஷன் உச்சபட்ச நிலைக்கு அடைந்தது அந்த இமயமலை அப்படின்னு. இப்படி பகவானுடைய முழு விபூதிகளை ஒரு சில மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்கின்றதையெல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லப்படுறது. சிலவற்றை, அதாவது சில முக்கியமான ஃபீல்டில் எடுத்துகிட்டு அதில் உச்சபட்சத்தை அடைந்த விஷயங்களை நான் தான் என்று உதாரணம் எடுத்து நமக்கு சொல்கிறார். அந்த எது டாப் மோஸ்ட் இருக்கோ அது நான் தான் அப்படின்னு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொண்டு நமக்கு அவருடைய விபூதியை சொல்ல போகிறார். இந்த உலகத்தில் உள்ள அறிவின் எது உயர்ந்தது என்றால் அதாவது நமக்கு எந்த அறிவு, யாருடைய அறிவு மிக உயர்ந்த அறிவு அப்படின்னு கேட்டால், நான் யார் என்று தெரிந்து கொண்ட அந்த ஆத்ம ஞானம், அவன்தான் உயர்ந்தவன். நான் யார் என்று தெரிந்து கொண்டால் அவன் ஆத்ம ஞானி. அந்த ஆத்ம ஞானம்தான் உயர்ந்த அறிவு. ஆத்ம ஞானத்தை அறிந்தால் அதுக்கப்புறம் அதான் அந்த ஸ்வேதகேஷு சொல்கிற மாதிரி, எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆகிறாய் அப்படின்னு கேட்குறாருக்கு அந்த தன்னுடைய குருநாதர்கிட்ட. நீ யாருன்னு தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்து கொண்டவன் ஆகிறான்ற பதில் சொல்கிறார். அது மாதிரி ஆத்ம ஞானம் என்பது மிக நுண்ணியமான விஷயம். அதை தெரிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தவனாகிறான். அதுவாக நான் இருக்கிறேன். ஏன்னா அந்த ஆத்ம ஞானம் அடைந்த அந்த ஞானி உச்சபட்ச நிலையை அடைந்திருக்கிறான். அப்படி அந்த உச்ச நிலைக்கு போகின்ற யோகி அந்த உச்சபட்ச நிலைக்கு போகிறான். அவனுடைய அறிவு மேலோங்கி இருக்கிறது. பகவான் சொல்கிறார், அந்த உயர்ந்த நிலைக்கு போனவன் நான் யார் என்று தெரிஞ்ச நானே அவன் என்பதை அவன் தெரிந்து கொண்டால் அதுக்கு மேலே அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒன்றுமே இல்லை இந்த உலகத்தில் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் பிறகு பகவான் சொல்ல போகிறார், ஆயுதம் எடுத்தோன்னா விதவிதமான ஆயுதம். இப்போ பார்த்தீங்கன்னா லேசர் ஆயுதங்கள் என்னென்னமோ வருது. இப்போ எல்லா ஆயுதங்களிலும் உச்சபட்சமாக இருக்கின்ற ஆயுதம் அக்னி 6ன்னு சொல்லலாமா அப்படின்னா, அதுக்கு மேலே யாராவது கண்டுபிடிச்சா அதுவும் இன்னும் சொல்லுது. அந்த உச்சபட்ச ஆயுதமாக நானாகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அறிவில் நான் ஆத்ம வித்தையாக இருக்கிறேன். விலங்குகளில் நான் சிங்கமாக இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு உதாரணங்களை சொல்லி எல்லா உண்மையிலேயே பகவானாக இருக்கிறேன் தான் சொல்ல வர போகிறாரு. அதனால் நமக்கு தியானத்திற்காக இதெல்லாம் நானாக இருக்கிறேன் எப்படி பகவான் ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வர்றாரு. அதே மாதிரி சொல்ல போகிறாரு, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம், இந்த 4 வேதங்களில் நான் வேதமாக இருக்கிறேன். ஏன்னா சாமவேதம் கொஞ்சம் உச்சரித்து அந்த இதை பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். மற்ற வேதங்கள் மாதிரி கிடையாது. அப்போ இந்த கஷ்டமானதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த சாமவேதத்தில் எல்லாம் அடங்கும். அதனால் சாமவேதமாக நான் இதனுடைய அர்த்தம்னா வேதத்தினுடைய உயர்ந்த நிலை சாமவேதம். இந்த பெருமைகளை என்னை சார்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த சாமவேதமாக நான் இருக்கிறேன். எல்லாம் மேலோங்கி இருக்கின்ற விஷயத்தை நானாக இருக்கிறேன். அப்போ கீழோங்கி உள்ளது கீழே இருக்கின்றது அது யாரு? அது பகவான் இல்லையான்னு கேட்டால் அதுவும் நான் தான். ஆனால் அதாவது இந்த கீழே இருந்து படிப்படியாக பரிணமித்து மேலே போகின்ற நிலை அடைந்தவன் நான் தான். கீழே இருந்து அவன் போகிறான். அதாவது கீழே உள்ளவன் நான் தான் அப்படிங்கிறாரு. அவன் பரிணமித்து மேலே போனால அது உதாரணமாக நமக்கு சொல்கிறார் பகவான் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறார். ஸோ ஆத்ம ஞானம் அடைந்தவனுக்கு ஒரே ஒரு ஞானம் தான் இருக்குமா. அது என்னது? பகவான் தான் எல்லாமாக இருக்கிறார். பகவானுடைய ஞானம் நானே அவன் என்ற ஞானம், அதுதான் எனக்கு. ஆகவே இந்த புத்தி எனக்கு கொண்டு எதை அறிய வேண்டும், இந்த புத்தியை கொண்டு எதை அறிய வேண்டும், அதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்தவனாக ஆகிறான் அப்படின்னு சொல்லி அவன் அனைத்தும் அறிந்தவனாக சர்வஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஆத்ம ஞானம் வந்துருச்சுன்னா அவன் சர்வஜன் என்று சொல்லுவோம் என்று நம்முடைய சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் இனி வரும் ஸ்லோகங்களில் பகவான் ஒவ்வொரு தத்துவத்தையும் எடுத்துக்கொண்டு அதில் மேலோங்கி இருக்கின்ற விஷயத்தை என்னுடைய பெருமைகள் என்று நானாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். மற்றவை எல்லாம் பகவான் அல்லவா என்றால் எல்லாமே பகவான் தான். இருப்பினும் நம்முடைய தியானத்திற்காக இந்த உதாரணங்களை எல்லாம் ஒன்று ஒன்றாக சொல்லிட்டார். ஸோ இந்த விபூதியினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், ஏன் இதை விபூதியை நாம் கேட்க வேண்டும் அப்படின்னா 3 பலன் நமக்கு கிடைக்கும். முதல் பலன் என்னென்னா, ஏதாவது ஒரு பெருமை, ஒரு திறன் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் உடனே நமக்கு என்ன கர்வம் வந்துவிடும். அப்போது அந்த கர்வம் வரக்கூடாதுன்னா எல்லாம் என்கிட்ட இருக்கின்ற அந்த திறமை எல்லாம் பகவானுடையது என்று நினைத்தால் நமக்கு, ஏன்னா எல்லாமே அவருடைய தான். ஏன்னா ஆத்மஸ்வரூபமாக எல்லா ஜீவன்களும் இருக்கிறார்.
அதனால் அந்த பெருமையை வந்து நம்ம அது இந்த விஷயத்தை நம்ம புரிந்துக்கிட்டோம்னா நமக்கு கர்வம் வராது. சரி, என்கிட்ட பெருமை இருந்தால் அது கர்வம். அதே போல் நம்மை சார்ந்தவரிடம், நம்முடைய நண்பர்களிடம் சில பெருமைகள் இருக்குன்னா நமக்கு உடனே பொறாமை வந்துவிடும். அதையும் வந்து ஈஸ்வரனுடையது என்று நினைத்தால் நமக்கு இந்த பொறாமையும் கர்வமும் வராது. அதாவது நம்மகிட்ட இருந்தால் அது கர்வம், மற்றவங்ககிட்ட இருந்தால் அது மற்றவங்ககிட்ட அந்த திறமை இருந்தால் அது வந்து கர்வம். இது எல்லாமே ஈஸ்வரனுடையது அப்படின்னு சொல்லலாம். ஒரு உதாரணம் சொன்னால் புரியும் நமக்கு. 2 தத்துவவாதிகள் ஒரு வீதியில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ அவங்க வந்து சில பிச்சைக்காரர்களை பார்க்குறாங்க. அதில் ஒரு தத்துவவாதி சொல்கிறாரு, நீ ஒரு பிச்சைக்காரனை துக்கத்தை உண்டு செய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிச்சைக்காரனுக்கு துக்கத்தை வரவை அப்படின்றார். உடனே என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற 2 பிச்சைக்காரனை கூப்பிட்டு முத வந்து அவனுக்கு கூப்பிட்டு ஒரு 10 ரூபா கொடுத்துறாரு. 2வது வரவனுக்கு பார்த்துட்டு ஒரு ரூபா கொடுக்குறாரு. உடனே என்னாச்சு, இந்த 2வது வாங்கினவன் 1 ரூபா வாங்கினவனுக்கு அவனுக்கு என்ன ஆச்சு, அவனுக்கு 10 ரூபா எனக்கு 1 ரூபா அப்படிங்கிற ஒரு துக்கம் வந்துருச்சு. இந்த ஒரு விஷயம் போதும். காரணம், இது எல்லாமே ஈஸ்வரனுடைய செயல் லீலை அப்படிங்கிறத அவன் புரிஞ்சிக்கல. எனக்கு ஏன் 1 ரூபா அப்படின்ற அவன் துக்கப்பட ஆரம்பிச்சிட்டான். இந்த மனதில் வரும் தோஷம், இதெல்லாம் மனதில் வரும் தோஷம் அகங்காரத்தினால் வருகின்றது. அகங்காரமும் தோஷம். என்னுடையது அல்ல, இது ஈஸ்வரனுடையது, இது ஈஸ்வரனுடைய லீலை என்பதை புரிந்து கொண்டால் அந்த பொறாமையும் கர்வமும் நீங்கிவிடும். 3வது என்னன்னா, வந்து கர்வம், பொறாமை. 3வது என்ன, துவேஷம். இந்த துவேஷம் நீங்குவதற்கு எல்லாமே ஈஸ்வர ஸ்வரூபம் என்றால் நமக்கு அந்த துவேஷம் வராது. ஈஸ்வரனுடைய பெருமை விபூதியால் இந்த தோஷம் நீங்கும். இனி வரும் ஸ்லோகங்களில் பகவான் நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லப்படுறார். அதனால் இந்த விபூதி யோகம் வந்து நமக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கொடுக்குது. கர்வம் போக்கும், நம்முடைய பொறாமையை போக்கும், அதே நேரத்தில் துவேஷம், விருப்பு அதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த ஸ்லோகங்கள் தான். ஸோ இது பகவானுடைய அகங்காரம் எப்படிப்பட்ட அகங்காரம்? பகவான் மட்டும் இருக்கலாமா? பகவான் எல்லாம் சொல்ல போகிறது எல்லாமே நான் சொல்ல போகிறார். அந்த நான் சொல்ல பகவானுடைய அகங்காரம், பகவானுக்கு அகங்காரம் இருக்குது. எப்படிப்பட்ட அகங்காரம்னா, நமக்கு அகங்காரம் வருது? நான் மற்றவன்கிட்ட கம்பேர் பண்ணும்போது நமக்கு அகங்காரம் வருது. ஆனால் பகவானுடைய அகங்காரம் யாரோட கம்பேர் பண்ணார்? ஒருத்தர் தான், அந்த அத்வைதி. அந்த அகங்காரம் கம்பேர் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. அதனால் அவருக்கு அகங்காரம் இருப்பதில் எந்த தவறும் இல்லை. நமக்கு அகங்காரம்னா நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி அவனுக்கும் வந்துருச்சு, அவனுக்கு மட்டும் வந்துருச்சு அப்படின்னு கேட்கறதுனால நமக்கு அந்த தனக்கு மேல் எதுவும் பகவானுக்கு இல்லாதனால் அந்த அகங்காரத்துக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனி வரும் ஸ்லோகங்களில் ஒவ்வொரு அம்சத்தை எடுத்துக்கொண்டு அதில் வருகின்ற டாப் மோஸ்ட் நான் தான் என்று சொல்கிறார். இந்த அனைத்தும் என்னுடைய பெருமைகள் என்று சொல்ல போகிறார். முதல் வந்து ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. இப்போ ஸ்லோகத்தில் பார்த்தோம்னா ஆதித்யானாம் அகம் விஷ்ணு. ஆதித்யானாம் அப்படின்னா இந்த இடத்துல சூரியன் கிடையாது. ஆதித்யானாம் என்றால் ஆதித்ய லோகத்தில் 12 தேவதைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 தேவதைகளில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அப்போ விஷ்ணு ஆதித்ய தேவதைகளில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன்னா இந்த இடத்துல நாராயணன் சொல்லலை. எதை சொன்னா, ஆதித்ய லோகத்தில் இருக்கின்ற 12 தேவதைகளில் நான் விஷ்ணு. 12 தேவதைகள் ஏன்னா ஒவ்வொரு மாதம் நமக்கு 12 மாதங்கள் இருக்கிறது. அந்த 12 மாதங்களில் 12 தேவதைகள். அந்த 12 தேவதைகளில் விஷ்ணு வந்து தை மாதத்துக்கு சேருகிறது. நம்ம புராணத்துலையும் சரி, நம்முடைய பொதுவாக தைன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும், தையில் எல்லாமே நல்லது செய்யும், நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால் அந்த மாதங்களிலே நான் இதாக இருக்கிறேன், விஷ்ணுவாக இருக்கேன். அதாவது மாதங்களிலே நான் விஷ்ணுவாக இருக்கேன்னு சொல்ல வரல, அந்த ஆதித்யர்களுடைய லோகத்தில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். ஏன்னா சித்திரை மாதத்துக்கு அம்சு தேவதை, அந்த தேவதை பேர் அம்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கிறது, அந்தந்த தேவதைக்கு பேர் இருக்குது. அதனால் அந்த 12 தேவதைகளில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன். அந்த தை மாதத்தினுடைய தேவதையாக, எல்லா மாதங்களிலும் தை சிறந்தது என்பதற்காக சொல்கிறார். அது அடுத்து என்ன சொல்கிறாரு, ஜோதிஷாம் அகம் ரவிராம் சுமான். ஜோதி என்றால் வெளிச்சம், அதாவது பளிச்சென்று இருக்கிறது அந்த சூரியனுடையது. அந்த சூரியன்களில் ரவி என்றால் சூரியன் அன்பொருள். அம்சுமான் என்றால் அந்த ஒளிக்கதிர்கள்,
அதாவது சூரியனிலிருந்து வருகின்ற ஒளிக்கதிர்களுடைய சூரிய பகவான் அடைமொழியாக இங்கே சொல்லியிருக்கிறார். ஒளிக்கதிர்களுடைய சூரியனாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான் சொல்கிறார். நம்முடைய வீட்டில் எலக்ட்ரிசிட்டி பல்ப் இருக்குது. நம்ம ஈவினிங் ஆச்சுன்னா நமக்கு எல்லா வீடுகள்லாம் வச்சுருக்கோமே, லெட் லைட்டு என்னென்னமோ வச்சுக்கோமே, எல்இடியெல்லாம் வச்சுருக்கோமே. அது என்ன ஆகுதுன்னா அதுவும் வெளிச்சம்தான். ஆனால் உச்சபட்சத்தில் இருக்கின்றது அந்த ஆதித்யன். அந்த உச்சபட்ச நிலையில் இருக்கின்ற அந்த ஆதித்யனாக நான் இருக்கேன். என்னென்னா கீழே உள்ளது நான் தான் அப்படின்னு அர்த்தம். என்ன சொல்கிறது, நிர்குண அப்படின்னு சொல்கிறோம். நிர்குணம்னா குணம் இல்லாதவன் என்று பொருள் கிடையாது. எல்லா குணங்களையும் அடங்கிய வெளிப்படாத குணங்கள், வெளிப்படாத நிலையில் இருக்கின்றவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மரிச்சித் மருதாமஸ்மி. மருதம் என்றால் மருத தேவதைகள், தேவதைகளை குறிக்கிறது. மரிசித் என்றால் நான் தான் அதாவது இந்த மரு தேவதைகள் மரிஷியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து நட்சத்திரானாம் அகம் சசிகி. நட்சத்திரங்களில் இரவு நேரத்தில் பார்க்கணும், வானத்தில் பார்த்தோம்னா ஏக்கப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்கும். அதில் யார் நானாக இருக்கின்றான், அதில் சசின்னா சந்திரனாக நான் இருந்து இந்த உலகத்திற்கு கூலிங் சூத்திங் இது கொடுக்குறார். அதாவது அந்த குளிரை குடிக்கிறது அந்த சந்திரனாக நானாக இருக்கேன். காரணம், பகலில் சூரியன் இருப்பதால் அந்த நட்சத்திரங்களோ நிலவோ தெரியாது. ஆனால் இரவில் நட்சத்திரங்கள் தெரியும். அதே மாதிரி அந்த இலவு, அதாவது அந்த சந்திர இது ஒரு குளிர்மையை, ஒரு மரம் செடி கொடிக்கெல்லாம் ஒரு இதை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த நம்முடைய அறிவியல்லாம் சொல்லுது. அதனால் 24 மணி நேரம் சூரியன் இருந்தால் என்ன ஆகும், இந்த ஒருத்தனும் எந்த செடியும் வளராது. அதனால் பகலில் இருக்கிற வெயிலுக்கு அது கொஞ்சம் குளிர்வை கொடுக்கிறது அந்த நிலவு. அதனால் 2 நிலவாக நானாக இருக்கிறேன். அதே போல் சூரியனாகவும் நானாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 இரவு நட்சத்திரங்களிலும் நானாக தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்து 22வது ஸ்லோகம். இப்படி ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதில் நானாக இருக்கிறேன் என்று பகவான் சொல்கிறார். 22வது ஸ்லோகம் அடுத்த வாரம் ஆகும். ஓம் வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்.